Now let us go for the fourth and the final stage, that is commencement of business. நீங்கள் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதே பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணதான். அப்போது இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் கமென்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபோர்த் ஸ்டேஜ் ஹியர். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் அ கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் அ கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். ஏன்னா ஷேர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து பணம் வரணும்னு யோசிப்போம். அப்போ பணம் வந்த பிறகு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கம்பெனிஸ் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அண்ட் இட் கேன் கமென்ஸ் இஸ் பிஸ்னஸ் ஒன்லி ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த ஃபார்மாலிட்டிஸ். என்ன ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம், செக்ஷன் 11 டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு தான் இட் கேன் கமென்ஸ் இஸ் பிஸ்னஸ். இட் கேன் எக்ஸசைஸ் பாரோயிங் பவர்ஸ். இதெல்லாமே இன்கார்பரேட் பண்ண உடனே வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன்கார்பரேட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுக்கு போதுமான அளவு பணம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 7 பேரோ 2 பேர், இந்த கேஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனி ரெஸ்பெக்டிவ்லி, அவங்க வந்து பணம் கொடுத்துட்டாங்களான்னு செக் பண்ண பிறகு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகபிலிட்டி ஐ கேன் சே. ஸோ திஸ் இஸ் டெல்ட் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். த டைரக்டர்ஸ் தே வில் ஃபைல் த டிக்ளரேஷன். ஓகே, 6 months வரைக்கும் டைம் இருக்குது. கம்பெனி இன்கார்பரேட் பண்ண டேட்லேருந்து 6 months வரைக்கும் டைம் இருக்குது. 6 months வரைக்கும் டைம் இருக்குன்னா 6th மந்தோட லாஸ்ட் டேலேருந்து இங்கே ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி டைம் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் இன்கார்பரேஷன். ஸோ 6 months வந்து யூ ஹேவ் டு ஃபைல் அ டிக்ளரேஷன் சேயிங் தட் ஆல் ஹேஸ் brought மனி இன்சைட் த பிஸ்னஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேவ் பெய்ட் த ஷேர் வேல்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ்னால் MOAல சிக்னேட்டரிஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க தானே ஷேர்ஸ் கட்டாயமாக ஒன்றாச்சு வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஷேரோட வேல்யூ வந்து பே பண்ணிட்டாங்க. இது வந்து paid up capital not less than rupees 5 lakh for public company and less than rupees 1 lakh for பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். பப்ளிக் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 5 lakh rupees அண்ட் ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 1 lakh rupees. நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, டே டு டேல நிறைய அப்டேஷன்ஸ் வந்துச்சு. அண்ட் தே ஹவ் கான் ஃபார் த வெரிஃபிகேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸுங்கிறது ஃபைல் பண்ணியிருக்கணும். இஸ் இட் ஓகே? இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன் யார் கொடுப்பானா, டைரக்டர்ஸ் கொடுப்பாங்க. டைரக்டர்ஸ் கொடுத்த பிறகு எஸ் யூ கேன் கமென்ஸ் த பிஸ்னஸ்ங்கிற மாதிரி ஒரு மெயில் வரும். ஓகே, இட்ஸ் நாட் ஏர்லியர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட்டுங்கிற டேர்மை ரிமூவ் பண்ணிட்டாங்க. த அக்னாலஜ்மெண்ட் தட் த ரெஜிஸ்டர் ஹேஸ் ரிசீவ்டு திஸ் மெயிலுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த அக்னாலஜ்மெண்ட்டை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம்னா இங்கே சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது வந்து முன்னாடி எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா இல்லை, பப்ளிக் கம்பெனிக்கு தான் அப்ளிகபிளாக இருந்தது. ஓகே, as I told, I'll discuss at this point. Public company இது வந்து அப்ளிகபிளாக இருந்தது. ப்ரைவேட் கம்பெனி it can immediately start its businessங்கிற மாதிரி. பட் ப்ரைவேட் கம்பெனி வந்து இப்போது ரீசெண்டாக சேர்த்துட்டாங்க, which means that even private company within 6 months the directors have to file the ஆக்சுவலாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் அ டிக்ளரேஷன் இருக்கும். கம்பெனி இந்த சென்ஸ் தட் டைரக்டர்ஸ் மூலியமாக தானே ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ வித்தின் 6 months அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு ஈவன் அப்ளிகபிள் ஃபார் ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனி அந்த மாதிரி பண்ணும். ஸோ ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் ரெஸ்பெக்ட் டு கிப்ஸ் இல்லையா, கிப்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் வந்துட்டு 6 monthsக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணாங்க, ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 4. ஸோ இந்த 4th ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பூந்து விளையாட வேண்டியதான், பிஸ்னஸ், ப்ராஃபிட் எக்ஸெட்ரா. ப்ராஃபிட்னா உடனே ப்ராஃபிட் ஒன்றும் சொல்ல முடியாது, லாஸ் கூட வரலாம். இப்போ இதில் ஒரு மைன்யூட் ஒரு சில சேஞ்சஸ் ஆர் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள், எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் தேவைப்படும் இந்த கேஸ் ஆஃப் 1% கம்பெனியாக இருந்தால். ஸோ லெட் மீ கோ ஃபார் த 1% கம்பெனி. ஸோ 1% கம்பெனியாக இருக்கும்போது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டேஜ் 4, திஸ் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் ஃபார் த கம்ப்ளீட் ஒன். ஓகே, 1% கம்பெனி வந்து என்னென்னா 1% நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 1% மிஸ்டர் ஏ இஸ் இன்கார்பரேட்டிங் த AOPC கம்பெனி இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம அப்பப்போ பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இன்கேஸ் மிஸ்டர் ஏ வந்து இறந்துட்டாரு, ஓகே, ஹீஸ் நோ மோர், இறந்துட்டாரு, இல்லைனா இந்த கேஸ் ஆஃப் டெத்தோ இல்லைனா வந்து இன்சேன் ஆயிடுறாரு, ஓகே, மென்டலி அஃபெக்டட் அந்த மாதிரி. ஸோ இந்த கேஸில் வந்து he cannot run this company because he is only 1%. He cannot run the company. You may ask me, ma'am, members may come and go but company goes on forever. எல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோமே. ஆமாம், நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த கேஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது த கேஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் தான் அவரோட பிஸ்னஸை வந்து கம்பெனியாக மாற்றணும்னு நினச்சிருக்காரு. அப்போது அவர் இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணாமலே ஆகிடும். அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன் வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இன்கேஸ் திஸ் 1% becomes death or becomes insane, is no more or becomes insane, இந்த கேஸில் வந்துட்டு யார் இந்த கம்பெனியை பார்த்துக்க போகிறான்னு வரும்போது this person Mr. A has to give a nominee. எங்கே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லே டேபிள் ABCDEன்னு இருக்கா, அதில் இந்த கம்பெனி எல்லாமே நீங்கள் ஃபார்ம் பண்ணுற கம்பெனி எல்லாம் பப்ளிக் கம்பெனி இல்லை, ப்ரைவேட் கம்பெனி தான். ஸோ ஃபார்ம் பண்ணுற கம்பெனி வந்துட்டு லயபிலிட்டி எப்படி இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக
லாஸ்ட் clause 6 clause தான் மெயின் clauseனு பார்த்துட்டு இருக்கோம். 7th clauseனு ஒன்று இருக்குது which is called as nominee clause. 6 clause of MOA இருக்கு இல்லையா, நேம் clause, object clause, அதோட சேர்த்து 7th clause ஒன்று இருக்குது which is called as nominee clause. That's one of the condition like where this person nominee, probably I may name this nominee after Mr. A, Mr. B may be taking care of this A OPC னு வச்சுக்கலாம். அப்போ Mr. A B தானே nominee, இப்போ Mr. B வந்து என்ன பண்ணுவார்னா he will say okay. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்குங்கிறதுக்காக this person's return consideration, that is not consideration, return consent, prior return consent, prior returnனா முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு பண்ணுறதில்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் பெர்மிஷன் கொடுத்த பிறகு அவர் சைன் பண்ணணும். prior return consent இருந்த பிறகு you can go for filing the MOA or registering the company along with this prior consent. ஸோ MOAல நாமினிஸ் நேம் இருக்கணும், ப்ரையர் கன்சர்ன் தேவை. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் அந்த 1% இறந்துட்டாரு, இல்லைனா இன்கெப்பாசிட்டி ஆகிடுச்சு, இன்சேன் ஆகிடுச்சுன்னா யார் பார்த்துக்க போகிறோம்? அண்ட் திஸ் ப்ரையர் கன்சர்ன் ஃபார்ம் ஹேஸ் டு பி ஃபைல்ட் அலாங் வித் த MOA and AOA டு த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். நீங்கள் கேட்கலாம், மிஸ்டர் ஏ இறந்துடுவாருன்னு சொல்லிட்டு இறந்துட்டார்னா, இன்சேன் ஆகிட்டார்னா என்ன பண்ணு சொல்லிட்டு மிஸ்டர் பி அப்பாயிண்ட் பண்ணீங்க. இன்கேஸ் இவர் உயிரோடு இருக்காரு, மிஸ்டர் பி இறந்துட்டாரு, எஸ் தட் எனிதிங் மே ஹேப்பன் ரைட். ஸோ மிஸ்டர் பி இறந்துட்டாரு, தட் இஸ் நாமினி டைஸ். ஓகே, த 1% இஸ் ஹியர். இப்போ இந்த 1% இருக்கிறார் இல்லையா, இவர் தான் இறந்து போயிட்டார்ல, ஹி ஹேஸ் டு அப்பாயிண்ட், நாட் அப்பாயிண்டிங் லைட், ஹி ஹேஸ் டு கிவ் அ நாமினி ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆர் இன்சேன். அப்போ ப்ராப்ளம் மிஸ்டர் சி வந்து என்ன பண்ணுவாருன்னா he will become the nominee for this company. Okay, he'll become the nominee for this company and for this Mr. A. நீங்கள் கேட்கணும், மிஸ்டர் சி இறந்துட்டாரு மேம், மிஸ்டர் டி இறந்துட்டா மிஸ்டர் இ, எனிதிங் மே ஹேப்பன். ஓகே, ஸோ மிஸ்டர் சி வந்து நாமினியாக இருக்கிறாரு இந்த கேஸில் வச்சுப்போம். இப்போ ஏ இறந்துட்டாருன்னா மிஸ்டர் சி வில் டேக் த பொசிஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் 1% கம்பெனி. அப்போது மிஸ்டர் சி வந்துட்டு நாமினியாக இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு சொன்னால், மிஸ்டர் பி இறந்த பிறகு மிஸ்டர் சி அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். எப்படிங்க நம்ம ரிட்டர்ன் கன்சர்ன் மிஸ்டர் பி கிட்ட வாங்கினோமோ அதே மாதிரி மிஸ்டர் சி கிட்டேயும் நம்ம ரிட்டர்ன் கன்சர்ன்ட் வாங்கி we have to file with the registrar. We have to file to the ROC register. Is it okay? Beautiful on a concept. Let us go for the next topic now.